والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا إلى آخر الآية. صدق الله المولان العظيم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, மாணவ மணிகளே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஃபضலை கொண்டு கிருபையை கொண்டு சுமார் 10 நாட்களாக ஒவ்வொரு வருடமும் ரபியுல் ஆஹிர் மாதத்திலே இந்த பள்ளிவாசலிலே ஷவுல் ஹமீத் மீரான் சாஹிப் நாயகம் வலியுல்லாஹ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மனாக்கிபு மௌலூது ஷரீஃப் ஓதப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பள்ளிவாசலிலே நாகூர் நாயகத்தினுடைய மனாக்கிபு ஓதப்படுவனுடைய முக்கியமான ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு 400 வருடங்களுக்கு முன்பதாக ஷவுல் ஹமீத் மீரான் சாஹிப் நாயகம் வலியுல்லாஹ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாதம் இந்த இடத்திலே பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த இடத்திலே அவர்களுடைய புகழ்களை சொல்வது, அவர்களை கொண்டாடுவது மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய இறைநேச செல்வர்களை நாம் ஞாபகப்படுத்துவதென்பது அது நாம அவர்களை ஞாபகப்படுத்த முடியாது, நாமளா அவர்களை ஞாபகப்படுத்த முடியாது. நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஷவுல் ஹமீத் நாயகம் வலியுல்லாஹ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்ற மகான்களை நாம எங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் நாங்கள் அவர்களை ஞாபகப்படுத்துகிறோம் நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மை அதுவல்ல. அல்லாஹு தஆலா பரிசுத்த குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஸ்குரூனி அதுகுருக்கும், ஃபஸ்குரூனி நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள், அதுகுருக்கும் நான் உங்களை ஞாபகம் செய்வேன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள், நான் உங்களை ஞாபகம் செய்வேன். அப்போ அல்லாஹுவை ஞாபகம் செய்வது எப்படி? நாம் ஞாபகம் செய்வதை போலயா? அல்லாஹுவை ஞாபகம் செய்வது, அல்லாஹுவை திக்ர் செய்வது, அல்லாஹுவை தியானிப்பது என்பது பல வகை இருக்குது. திக்ருல 4 வகையான திக்ர் இருக்குது. திக்ர இஸ்மி, திக்ர வஸ்வி, திக்ர ஃபஅலி, திக்ர ஜாத்தி, 4 வகையான திக்ர் இருக்குது. இது ஒவ்வொரு வகையும் விளக்கங்களை இப்ப சொல்ல முடியாது, குறுகிய நேரம், சுருக்கமாக விடயத்துக்கு வருகிறேன். அப்ப அல்லாஹுவை ஞாபகம் செய்வதென்பது உள்ளால் உள்ளபடி அல்லாஹுவை ஞாபகம் செய்வது, அல்லாஹுவை அவனுடைய திருநாமங்களை கொண்டு ஞாபகம் செய்து, அல்லாஹுவை அவனுடைய செயல்களை கொண்டு ஞாபகம் செய்வது ஸிக்ர ஃபஅலி, அல்லாஹுவை அவனுடைய சிஃபாத்துகளை கொண்டு ஞாபகம் செய்வது, அல்லாஹுவை அவனுடைய ஜாத்தை கொண்டு வஜூதை கொண்டு ஞாபகம் செய்வது. அப்படி ஞாபகம் செய்து 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 அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களிலே தன்னை ஃபனாவாக்கி, அல்லாஹ்வுடைய அஃஆலிலே செயல்களிலே தன்னுடைய செயலை இல்லாமலாக்கி, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளிலே தன்னுடைய சிஃபாத்துகளை ஃபனாவாக்கி, ஹக்குடைய வஜூதிலே தன்னை ஃபனாவாக்கி, அல்லாஹ்வுடைய முழுமையாக தன்னை ஒப்படைத்தவர்களாக சதா அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே, அல்லாஹ்வுடைய முஷாஹதா முராகபாவிலே ஆழ்ந்து போனவர்கள் தான் வெளிமார்கள்.
அப்படியாக அந்த முறையிலே உள்ளால் உள்ளபடி அல்லாஹுவை திக்ர் செய்தால் அல்லாஹ் அவர்களை ஞாபகம் செய்கிறான். அல்லாஹ் எப்படி அவர்களை ஞாபகம் செய்கிறான்? அடியார்கள் அல்லாஹுவை ஞாபகம் செய்வது அவனுடைய ஜாத் சிஃபாத்துகளை கொண்டு அவனை ஞாபகம் செய்வது, அவனை தியானிப்பது. ஆனால் அல்லாஹ் அந்த அடியார்களை ஞாபகம் செய்வது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறைநேசர்களுடைய மஹப்பத்தை, அந்த இறைநேசர்களுடைய ஞாபகத்தை அடியார்களுடைய உள்ளத்திலே உண்டாக்குவதன் மூலமாக அந்த அடியார்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இறைநேசர்களை ஞாபகம் செய்வது என்பது நாம் நினைச்சு ஞாபகம் செய்ய முடியாது. ஷாவுல் அமீது நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாடி, அவர்களுடைய முஹப்பத்தை நாடி, அவர்களுடைய மததை நாடி நாம் இந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுடைய ஞாபகத்தை எங்களுடைய உள்ளத்திலே போட்டு எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அவர்களை ஞாபகம் செய்கிறான். ஃபத்குரூனி அதுகுருக்கும், ஃபத்குரூனி அதுகுருக்கும். எனவே அல்லாஹுவை ஞாபகம் செய்யக்கூடிய முறைகளிலே அவனை ஞாபகம் செய்து அல்லாஹுவை அடைந்து கொண்டவர்கள் தான் ஷாவுல் ஹமீது நாயகம் போன்ற மிகப்பெரிய மகான்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட அல்லாஹுவை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹுடைய திக்ரை, அல்லாஹுவை எப்படி திக்ர் செய்ய வேண்டும், உள்ளால் உள்ளபடி அவனை திக்ர் செய்து எப்படி நாம் அவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதனுடைய அந்த விளக்கங்களை, அந்த ஞான விளக்கங்களை சொல்லக்கூடிய கலாபீடங்கள் தான் தரீகாக்கள் என்று சொல்றது. அதுதான் தரீகாக்கள். அல்லாஹுவை எப்படி திக்ர் செய்யறது, உள்ளத்தால கல்பை கொண்டு அல்லாஹுடைய கல்வி திக்ரண்டா என்ன, ரூஹி திக்ரண்டா என்ன, சிர்ரி திக்ரண்டா என்ன என்ற ஞானத்தை சொல்லித் தருவதுதான் தரீகாக்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம் நாம செய்யக்கூடிய திக்ர் என்ன, ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ்னு திக்ர் செய்யறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு திக்ர் செய்யும். அந்த திக்ரோடு நம்முடைய திக்ர் முடிஞ்சு. அதுவும் திக்ர் தான் இல்லை என்று சொல்லல. அந்த திக்ரை செய்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை ஓதினால், 1000 தடவை ஓதினால், 1,00,000 தடவை ஓதினால் நன்மை கிடைக்கும். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் திக்ர் செய்தால் நன்மை கிடைக்கும். ஆனா அல்லாஹுடைய குர்பு கிடைக்கணுமா, அல்லாஹுடைய குர்ப், அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கணுமா என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன இந்த 4 வகையான திக்ரை அல்லாஹுவை அவனுடைய அஸ்மா சிஃபாத்துகளை கொண்டு, அவனுடைய அஸ்மா சிஃபாத்துகளை தியானம் செய்து, முராக்கபா முஷாஹதா செய்து, அவனுடைய சிஃபாத்துகளுடைய தஜல்லியாத்தை முராக்கபா முஷாஹதா செய்து, அவனுடைய அஃஆலுல் குவத்தினுடைய தஜல்லியாத்துகளை முராக்கபா முஷாஹதா செய்து அவனுடைய வஜூதிலே ஃபனாவாகி போவதுதான் உள்ளால் உள்ளபடியான திக்ர். அப்படியான திக்ர்களை செய்து அல்லாஹுடைய இறை நெருக்கத்தை பெற்று அவனுடைய குர்பை பெற்றவர்கள் தான் மீரான் சாஹிப் நாயகம் போன்ற வலிமார்கள், குத்துபுமார்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்கள். அன்புக்குரியவர்களே, குறுகிய நேரம் ஷாவுல் ஹமீது மீரான் சாஹிப் நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இந்த உலகத்திலே 68 வருடம் வாழ்ந்தார்கள். 68 வருடங்கள் தான் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிறைய கராமாத்துகளை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா நிறைய கராமாத்துகளை வெளியாக்கி இருக்கிறான். அவர்களுடைய ஒவ்வொரு கராமாத்துகளையும் பேசுவதாக இருந்தால் நேரம் போதாது. ஷாவுல் ஹமீது நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுமார் ஹிஜ்ரி 910வது வருடம் பிறந்தார்கள். ஹிஜ்ரி 910, ஹிஜ்ரி 910வது வருடம் ஷாவுல் ஹமீது நாயகம் அவர்கள் பிறந்து அவர்கள் 18 வயது வரைக்கும், சுருக்கமாக அவர்களுடைய வாழ்க்கையை சொல்கிற நேரத்துக்கு ஏற்ப 18 வயது வரைக்கும் அவர்களுடைய தந்தையாகிய ஹசன் குத்தூஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு பெரிய ஷேኻக மகானாக இருந்தார்கள். அவர்களுடைய பாசறையிலே அவர்கள் 18 வயது வரைக்கும் அவர்கள் இல்முகளை, அறிவு ஞானங்களை கற்றுக்கொண்டதன் பிறகு தனது 18வது வயதிலே அவர்கள் ஆத்ம ஞான அறிவுகளை தேடி செல்கிறார்கள்.
ஷரியத்தினுடைய இல்மை கற்றதன் பிறகு அவர்கள் ஆத்மீக ஞானத்தை, ஹகீகத்தினுடைய ஞானத்தை பெறுவதற்காக வேண்டி ஒரு காமிலான ஷேகை, ஒரு பீர முர்ஷிதை தேடி அவர்கள் செல்கிறார்கள். 18வது வயதிலே போய் யாரிடத்திலே சேருகிறார்கள்? அக்காலத்திலே இருந்த மிகப்பெரிய கௌசாகிய ஹதீருத்தீன் முஹம்மத் என்று சொல்லக்கூடிய ஷேக் ஹதீருத்தீன் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கௌஸ் குவாலீர், முஹம்மது கௌஸ் குவாலீர் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு மகான், ஒரு அசைது சத்தத்தை கொண்டு யா கௌஸ் என்று அவர்கள் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து அழைக்கப்பட்டார்கள். அப்பேற்பட்ட முஹம்மது கௌஸ் குவாலீர் என்று சொல்லக்கூடிய அந்த மகானிடத்திலே போய் பைஅத்து செய்தார்கள். பைஅத்து செய்து சுமார் 10 வருடங்கள் அவர்களுடைய சகவாசத்திலே, அவர்களுடைய சொஹபத்திலே இருந்தார்கள். ஷரியத்தினுடைய இல்மை கற்றதன் பிறகு காமிலான ஒரு முர்ஷிதினுடைய சகவாசத்திலே 10 வருடங்கள் இருந்தார்கள். இன்றைய காலத்திலே கொஞ்சம் அறிவு படிச்சதற்கு பிறகு, கொஞ்சம் அது படிச்சதற்கு பிறகு என்ன செய்யறாங்க? அவங்க போயிறாங்க மக்களுக்கு தீன சொல்றதுக்கு, மார்க்கத்தை சொல்றதுக்கு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை, தீனை மக்களுக்கு போதிப்பதற்கு முன்பதாக ஒரு பீர முர்ஷிதினுடைய வழிகாட்டலிலே, சொஹபத்திலே அவர்கள் 10 வருடங்கள் இருந்தார்கள். 10 வருடங்கள் இருந்து அந்த ஞான திருஷ்டைகளை, அல்லாஹுவை எப்படி ஞாபகம் செய்வது, இறை ஞான விளக்கங்களை பெற்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய விளக்கங்களை பெற்றார்கள். அந்த ஞான அறிவுகளை அவர்கள் பெற்றார்கள். 10 வருடங்களாக இருந்து பயிற்சி பெற்றார்கள். முஹம்மது கௌஸ் குவாலீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பாசறையிலே இருந்து அவர்கள் அந்த ஞான பயிற்சியை எடுத்ததன் பிறகு தன்னுடைய ஷேഖனுடைய அனுமதியோடு அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். 28வது வயதிலே வெளியில் வருகிறார்கள். அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். இறை ஞானத்தை மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி, மக்களுடைய உள்ளங்களை திக்ரை சொல்லி மக்களுடைய உள்ளங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள், ஹிலாஃபத்தை கொடுக்கிறார்கள். கௌஸ் நாயகம் அவர்கள், ஷாவுல் ஹமீது நாயகம் அவர்கள் தங்களுடைய சகாக்களோடு பல ஊர்களை சுத்தி வருகிறார்கள். வருகின்ற பொழுது ஒவ்வொரு இடங்களையும் பலவிதமான கராமாத்துகளை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்கள் நிகழ்த்தவில்லை, அவர்கள் மூலமாக அல்லாஹ் கராமாத்துகளை வெளியாக்கினான். அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி, கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி வலிமார்களின் மூலமாக அல்லாஹ் கராமாத்துகளை வெளியாக்குகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் லாகூர் நகரத்துக்கு வருகிறார். இப்பொழுது பாகிஸ்தானாக இருக்கக்கூடிய லாகூர் நகரத்துக்கு வருகிறார்கள். அந்த லாகூர் நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த லாகூர் நகரத்திலே இருக்கக்கூடிய முஃப்தி அவர்களுக்கு பிள்ளை இல்லை, அவர்களுக்கு வாரிசு இல்லை. அந்த நகரத்துக்கு ஷாவுல் ஹமீது நாயகம் போன நேரத்திலே அவர்களிடத்திலே போய் முறையிடுகிறார்கள். அவர்களுடைய பேர் நூருத்தீன் என்று நினைக்கிறேன், சரியாக ஞாபகத்துக்கு வரவில்லை. அவர்கள் ஷாவுல் ஹமீது நாயகத்திடத்திலே முறையிடுகிறார்கள், நாயகமே எனக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை, எனக்கு வாரிசு இல்லை என்று முறையிடுகிறார்கள். அப்பொழுது ஷாவுல் ஹமீது நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கிறார்கள்? வெத்திலையை சாப்பிடுகிறார்கள். வெத்திலையை எடுத்து வாயிலே போட்டு அதை உமிழ்ந்து நல்ல சப்பி அதை துப்பி கொடுக்கிறார்கள். இதை நீங்களும் உங்களுடைய மனைவியும் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும், உங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கும். ஆனால் அந்த பிள்ளைக்கு யூசுப் என்ற பெயரை நீங்க வைக்கணும். யூசுப் என்பது யார்? ஷாவுல் ஹமீது நாயகத்தினுடைய சகோதரர், அவர்கள் மறைந்த ஒரு சகோதரர், மரணித்த அவர்களுடைய மர்ஹூமான ஒரு சகோதரர், அவருடைய பெயரை நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். 7 வயதாகும் போது இந்த பிள்ளை என்ன தேடி வரும். அதுக்கு ஏற்றுக்கொண்டார்கள். அதை கொண்டு போய் மனைவியிடத்திலே கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, ஷாவுல் ஹமீது நாயகத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுக்கு அவர்களுடைய நூருத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவிக்கு கருத்தரித்தது. முதலாவது குழந்தை ஆண் பிள்ளை. அதற்கு பிறகு அவர்களுக்கு 4 குழந்தைகள் ஷாவுல் ஹமீது நாயகத்தினுடைய துஆவை கொண்டு கிடைத்தது. அதற்கு பிறகு அந்த பிள்ளைக்கு யூசுப் என்று பெயர் வைத்தார்கள். அதன் பின்னால் அந்த பிள்ளை பெரிதாகி 7 வயதை அடைகின்ற பொழுது தகப்பனிடத்திலே கேட்கிறார்கள்,
என்னுடைய தகப்பன் யார்? தகப்பன் சொல்கிறார், நான் தான் உங்களுடைய தகப்பன். அப்ப சொல்கிறார்கள், நீங்கள் என்னுடைய தகப்பன் தான், ஆனால் நீங்கள் என்னுடைய உடலின் தகப்பன். ஆனால் என்னுடைய உயிரின் தகப்பன் யார்? என்னுடைய உயிரின் தந்தை யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஷாஹுல் ஹமீத் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது. அதற்கு பிறகு உத்தரவு பெற்று ஷாஹுல் ஹமீத் நாயகம் அப்பொழுது மக்காவிலே இருக்கிறார்கள். இவர்கள் யூசுப் சாஹிப் நாயகம் அவர்கள் தேடி செல்கிறார்கள். ஷாஹுல் ஹமீத் நாயகத்தோடு மக்காவிலே போய் சேர்ந்து கொள்கிறார்கள். நீண்ட சம்பவம், உடைச்சி இடையில சொல்கிறார், நீண்ட சம்பவம். ஷாஹுல் ஹமீத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யூசுப் நாயகம் அவர்களோடு சேர்ந்து அதற்கு பிறகு ஷாஹுல் ஹமீத் நாயகம் அவர்கள் பல ஊர்களை தாண்டி நாகூர் நகரத்துக்கு வருகிறார்கள். நாகூர் நகரத்திலே சுமார் 28 வருடங்கள் அங்கே இருந்து அவர்கள் ஞான போதனைகள் மக்களுக்கு செய்தார்கள். 28 வருடங்கள் ஞான போதனைகள் செய்ததன் பிறகு தங்களுடைய 68வது வயதிலே ஜமாதுல் ஆகிர் மாதம் பிறை 10வது தினத்திலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் மறைந்தார்கள். அவர்களுடைய மறைவுக்கு முன்னால் தங்களுடைய ஆத்மீக மகனாகிய யூசுப் சாஹிப் நாயகத்தை அழைத்து சொன்னார்கள், மகனே, என்னுடைய கடைசி நேரம் வந்துவிட்டது. நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகிறேன். நான் என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள் என்னை அடக்கம் செய்ததன் பிறகு என்னுடைய கபருக்காகாமையில் வந்து நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொன்னால் அந்த சலாத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த ஊரிலே இருக்க வேண்டாம், நீங்க இங்க இருந்து போய்த்திருங்க. உங்களுடைய சலாத்துக்கு பதில் கிடைத்தால் நீங்கள் இந்த ஊரிலே இருங்கள். உங்களுடைய தகப்பனார் மண்ணால் மூடப்பட்டாலும் அங்கே ஹயாத்தோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று 3வது நாள் யூசுப் சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக கவலையோடு வந்து ஷாஹுல் ஹமீத் நாயகத்துடைய ரவுலா ஷரீஃபிலே கால் மாட்டிலே நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா அபி என்று சொன்னார்கள். வலைக்கும் சலாம் யா இப்னி என்று பதில் வந்தது. அன்று தொடுத்து யூசுப் சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தந்தையார் ஷாஹுல் ஹமீத் நாயகம் சொன்னதை போன்று நாகூர் நகரத்திலே தங்கியிருந்தார்கள். இன்று வரைக்கும் அவர்களுடைய பிச்சலங்கள் அங்கேதான் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா. வலிமார்கள் என்று சொன்னால் யார்? அல்லாஹு தஆலா பரிசுத்த குர்ஆனில் சொல்கிறார். அலா, இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்வதற்குண்டான நேரம் போதாது, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். வலிமார்கள் என்று சொன்னால் யார்? வலி என்று சொன்னால் யார்? அல் ஆரிஃபு பில்லாஹி வ சிஃபாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஸாத் சிஃபாத்தை உடைய ஞானத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய ஸாத் சிஃபாத் சம்பந்தமான ஞான அறிவை தௌஹீதுடைய இல்மை பெற்றவர்கள். அல் ஆரிஃபு பில்லாஹி வ சிஃபாத்திஹி அல் முவாதிபு அலத் தாஆத், வணக்க வழிபாடுகளிலே நேமமாக இருப்பார்கள். அல் முவாதிபு அலத் தாஆத் அல் முஜ்தனிபு அனில் மஆசி, பாவங்களை விட்டும் தன்னை விலக்கி இருப்பார்கள். பாவங்களை விட்டும் தன்னை தவிந்து கொள்வார்கள், பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். அல் முஅரிது அனில் இன்ஹிமாகி ஃபில் லஸ்ஸாத்தி வஷ்ஷஹவாத், இந்த துனியாவினுடைய இந்த சுகங்களிலே மூழ்கி போவதை விட்டும் அவர்கள் தவிந்து நிற்பார்கள். மூழ்கி போவதை விட்டும், அப்படி என்றால் இந்த துனியாவுடைய இந்த சுகங்களை அறுத்து எரிஞ்சு இருக்க மாட்டாங்க. அந்த துனியா எந்த அளவு தேவையோ அதை எடுத்துக் கொள்வார்கள். துனியாவிலே வியாபாரம் செய்வார்கள், திருமணம் முடிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அதிலே மூழ்கி போக மாட்டார்கள். அவர்களுடைய உள்ளம் அதிலே மறந்து, அல்லாஹ்வை மறந்து, அந்த துனியாவிலே அவர்களுடைய உள்ளம் மூழ்கி போகாது. எதை போல என்று சொன்னால், தாமரை இலையிலே தண்ணி போட்டா எப்படி இருக்கும்? ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும். இதே போன்றுதான் வலிமார்களுடைய உள்ளம். இந்த உலகத்தோடு அவர்கள் உலகத்திலே இருந்தாலும் அந்த உலகத்தோடு அவர்களுடைய உள்ளம் ஊறி போகாது. அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே அவர்கள் லயித்திருப்பார்கள். எனவே இவர்கள் தான் வலிமார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல் ஆரிஃபு பில்லாஹி வ சிஃபாத்திஹி. மேலும் இன்னும் சில சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், ஒரு வலி என்று சொன்னால், ஒரு காமிலான முர்ஷித் என்று சொன்னால்,
ஒரு குத்துப் என்று சொன்னால் யார் என்பதை பற்றி சில ஆரிஃபீன்கள் சூஃபியாக்கள் சொல்லுகின்ற பொழுது, ஷரியத்திலையும் தரீகத்திலையும் நிரப்பமானவர்கள், ஷரியத்திலையும் தரீகத்திலையும் நிரப்பமாக இருக்கக்கூடியவர்கள், ஹகீகத்தினுடைய அமலை அனுபவிக்கக்கூடியவர்கள், ஷரியத்திலையும் தரீகத்திலையும் நிரப்பமாக இருக்கக்கூடியவர்கள், ஹகீகத்தினுடைய அமலை அனுபவிக்கக்கூடியவர்கள், ஃபனாவுடைய மகாமிலே வாசிலானவர்கள், சேர்ந்தவர்கள், பக்காவுடைய மகாமிலே தரிப்பாடாக இருக்கக்கூடியவர்கள். கடைசியாக சொல்கிறார்கள், அனவுடைய சிர்ரை மர்த்தபாவை அறிந்தவர்கள். அனவுடைய சிர்ரண்டா என்ன, அனவுடைய மர்த்தபா என்ன, அது இப்ப பேசலாது. இங்க அனவுடைய சிர்ரை பத்தி இங்க பேசலாது, அனவுடைய மர்த்தபாவை பத்தி பேசலாது. அது பேசுறதா இருந்தா அதுக்கு முதல் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பேசுறது. அதை பேசாம இதை பேசினாக்கா எல்லாருக்கும் தலை கலண்டு போயிரும். அதனால அனவுடைய மர்த்தபாவை வழங்குவதற்கு முன்னால அந்தவுடைய மர்த்தபா இருக்கு, அதுக்கு முன்னால ஹூவுடைய மர்த்தபா இருக்கு. இப்படி நிறைய இருக்கு. தஸவுஃப்ல, ஆத்மீகத்துல நிறைய விடயங்கள் இருக்குது. எனவே இந்த அனவுடைய மர்த்தபாவை அறிந்தவர்கள், அனவுடைய சிர்ரை அறிந்தவர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் காமில ஷேக காமில். இவர்கள் தான் ஷேக காமில், இவர்கள் தான் குத்துபாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட குத்துபாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஷாவுல் ஹமீது நாயகம் போன்ற மிகப்பெரிய மகான்கள். மேலும் அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்தனூன். அவர்களுக்கு பயமும் இருக்காது, சஞ்சலமும் இருக்காது. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது என்று அவர்கள் பயப்படவும் மாட்டாங்க, நடந்து முடிந்ததை பற்றி அவர்கள் கவலையும் இருக்காது உள்ளத்திலே. சுருக்கமாக இந்த விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நீண்ட விளக்கங்கள் இருந்தாலும் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். ஹவுஃப், ஹுசுன், பயம், சஞ்சலம், கவலை, சஞ்சலம், பயம், இது இந்த தன்மை ஒரு இன்சான், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எப்ப எடுப்படும், எப்ப இல்லாமல் போகும் என்று சொன்னால், எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மஅய்யத்தினுடைய இத்ராக், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற முராக்கபா, முஷாஹதா, தன்னுடைய அந்தரங்கத்திலே அதனுடைய முராக்கபாவும் வெளிரங்கத்திலே அதனுடைய முஷாஹதாவும் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற உணர்வு எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வருகிறதோ, தன்னுடைய உள்ள கண்களினால் எப்பொழுது அவனை இத்ராக் செய்கிறானோ, அதை அவன் உணர்கிறானோ, அல்லாஹ் உடன் இருப்பதை எப்பொழுது அவன் உணர்கிறானோ, அப்பொழுதுதான் அவனுடைய உள்ளத்திலே இருந்து ஹவுஃப், ஹுசுன் என்று சொல்லக்கூடிய சஞ்சலம், கவலை, பயம் என்ற இந்த அத்தனை தன்மையும் அதிலே எடுபட்டு போய்விடும். எப்பொழுது அல்லாஹுடைய மஅய்யத்தினுடைய இத்ராக் அவருடைய உள்ளத்திலே வருகிறதோ, இந்த இரண்டு தன்மைகளும் எடுபட்டு விடும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்திலே சொல்கிறான், அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்தனூன் அல்லதீன ஆமனூ. ஈமானிலே அவர்கள் அங்க சம்பூர்ணம் பெற்றிருப்பார்கள். ஈமானிலே அங்க சம்பூர்ணம் என்று சொன்னால் என்ன? ஈமானிலே இல்முல் யகீன், ஹக்குல் யகீன், ஐனுல் யகீன் என்ற மர்த்தபாக்கள் இருக்கிறது. இந்த மர்த்தபாக்களை எத்தியவர்களாக ஈமானிலே கமாலியத்தை அடைந்தவர்களாக இருப்பார்கள். கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்ல, அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், சதா தக்வாவிலே இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதா தக்வாவிலே இருப்பதென்றால் என்ன? நாம் நினைச்சிருக்கக்கூடிய தக்வா அல்ல. நாம் இன்றைக்கு ஒரு தக்வாவை வழங்கி வச்சிருக்கிறோமே, அச்சம், அச்சம், பயம், பயம், பயம். யாருக்கு அச்சம் இருக்குது, யாருக்கு பயம் இருக்குது? அல்லாஹ்வுல எல்லாம் தைரியமா பாவத்தை செய்யறான், எல்லாம் தைரியமா ஹராத்தை செய்யறான். எவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம், பயம் இருக்கிறது? அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம், பயம் எப்ப வரும் என்று சொன்னால், தக்வாவுல 4 படித்தரம் இருக்குது. 4 படித்தரமான தக்வா இருக்குது. ஷரியத்தினுடைய தக்வா, மனிதனுடைய வெளிரங்கமான உடலோடு சம்பந்தப்பட்ட தக்வா, ஷரியத்தினுடைய தக்வா. இரண்டாவது தரீகத்தினுடைய தக்வா, மனிதனுடைய உள்ளத்தோடு கல்போடு சம்பந்தப்பட்ட தக்வா. மூன்றாவது தக்வா மனிதனுடைய ரூஹோடு சம்பந்தப்பட்ட தக்வா, ஹகீகத்தினுடைய தக்வா. நாலாவது தக்வா நம்முடைய சிர்ரோட, நமக்கு ஒரு சிர் இருக்கிறது, அந்த சிர்ரோடு சம்பந்தப்பட்ட தக்வா. இந்த 4 தக்வாவையும் செய்தால்தான் தக்வாவிலே அங்க சம்பூர்ணம் அடைய முடியும். அவ்வாறு தக்வாவிலே அங்க சம்பூர்ணம் அடைந்தவர்கள் தான் வலிமார்கள், ஷாவுல் ஹமீது நாயகம் போன்ற மகான்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹுக்கு அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்தனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன் என்ற இந்த திருவசனத்திலே
வழிமாறுகள் என்றால் யார் என்ற விடயத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். எனவே ஷாவுல் ஹமீது மீரான் சாஹிப் நாயகம் போன்ற மகான்கள் போதித்த அந்த ஞான உபதேசங்களை நாம் பெற வேண்டும். அதை பெற்றுக் கொள்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அந்த ஞானங்களை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசான்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டித் தருவானாக. யா அல்லாஹ், ஷாவுல் ஹமீது மீரான் சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற அந்த மகான்களுடைய ஃபைல் பரக்கத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. குறிப்பாக இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகம் செய்யக்கூடிய மீரான் சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்நபர்களுடைய ஃபைல் பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் நம் அனைவர்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. இந்த மஜ்லிஸிலே யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகளோடு அமர்ந்திருக்கிறார்களோ எல்லோருடைய ஹாஜத்துகளையும் யா அல்லாஹ் கல்புகளை சூழ அறிந்தவனாக நீ இருக்கிறாய். யா அல்லாஹ் அனைவர்களுடைய நல்ல ஹாஜத்துகளை யா அல்லாஹ் நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக. இந்த மஜ்லிஸை சிறப்பாக செய்வதற்கு யாரெல்லாம் சொல்லால் செயலால் பொருளால் உதவி செய்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய்வாயாக. அவருடைய வியாபாரங்களிலே பரக்கத்து செய்வாயாக. மனைவி மக்களிலே பரக்கத்து செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.